கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு தெக்கலூர் பகுதி தலைவர் பொன்னுசாமி. இந்த விசைத்தறி தொழில்ங்கிறது கிராமப்புற வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய, விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கிராமப்புற வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழில். இந்த முறை மிகவும் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிற இந்த தொழிலை காப்பாற்ற 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கக்கூடிய யார் ஆட்சி அமைச்சாலும் எங்க அந்த கட்சி எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சில கோரிக்கைகள் சொல்றேங்க. இனி வரும் காலங்களில் 1000 யூனிட்டா இருக்கிற இலவச மின்சாரத்தை 1500 யார் கொடுத்தன்னு சொல்லிருங்க. 2021க்கு முன்னர் 750 யூனிட்டா, அதாவது 250 1000 அதை சொல்லிடுறோம். விசைத்தறிக்கு டேரிஃபை கொண்டு வந்தது, இலவச மின்சாரம் கொடுத்தது அதிமுக. எவ்வளவு யூனிட் எவ்வளவு உயர்த்தி கொடுத்தோம்? அவருடைய கேள்விக்கு பதில் கேளுங்க சார். அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? 1000 யூனிட் உயர்த்தி கொடுத்தது கோரிக்கை வைக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதி அவர் கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? 1000 யூனிட் உயர்த்தி 1400 யூனிட்டாக உயர்த்தி எடப்பாடி தலைவர் அறிவிச்சிருக்காரு. ஆட்சிக்கு வந்தா தானே 1000 யூனிட்டா உருவாக்கி கொடுத்த யார் சார்? 1000 யூனிட்டா உருவாக்கி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. செயல்பாடுகளை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2026 ஆட்சிக்கு வந்தோடனே என்ன செய்ய 1000 யூனிட்டா சொன்னார் இல்லங்களா? அதை 250 இருந்து 1000 யூனிட்டாக விசைத்தறியாளர்களுக்கு உயர்த்தி கொடுத்தது திமுக தான் என்பதை நான் ஆணித்தரமா சொல்றேன். டேரிஃபை போட்டு இலவச மின்சாரம் கொடுத்தது அதிமுக ஆட்சி. அதே விசைத்தறியாளர்களுக்கு கைத்தறி தொழிலுக்கு வழங்கியது திமுக ஆட்சி காலத்துல தான். திமுக தொடர்ந்து 1000 யூனிட் அவர் சொன்னார். அவர் கூப்பிட்டு கடைசியா 3 பேருக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தவறான கருத்து. குப்பை பிரச்சனை என்பது 10/10/2026 நீதிமன்ற தலையீடு, நீதிமன்ற உத்தரவு விடுது குப்பைகளை பாறைக்குழிக்குள்ள கொட்டக்கூடாதுன்னு. 40 ஆண்டு காலமாக பாறைக்குழியில் கொட்டப்பட்டு வந்த குப்பைக்கு நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் 10/10/2026 90 நாட்கள் வழக்கு நடைபெறுகிறது. இப்பொழுது குப்பைக்கு குப்பை சொல்லக்கூடிய வகையில் மேலாண்மை பூங்காவை உங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ புகார் சொல்றாரு. குப்பை பிரச்சனை இருக்குன்னு உங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ ஏன் தொகுதியிலே குப்பை இருக்கு, மாநகராட்சி அல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாரு. இல்ல அதிமுக குற்றச்சாட்டு சொல்றது ஓகே. நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய எம்எல்ஏ நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. அமைதியா நான் பதில் சொல்றேன். இதுக்கு அண்ணன் தான் பதில் சொல்லணும். நான் பதில் சொல்றேன். அமைதியா சொல்லுங்க. 10/10 நீதிமன்றம் தடையாணை 90 நாட்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. முழுவதுமாக சொல்லுங்க 15 நாள் இதுக்கு தீர்வு தரேன்னு சொல்லிருந்தீங்க. சொல்லிட்டோம். இப்ப சரியாயிடுச்சுங்களா? பூங்கா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 58 கோடி ரூபாயில எல்லை தாண்டி சென்ற குப்பை வாகனத்தை முதலிபாளையத்தில் மக்கள் சிறைபிடிச்சு எரிச்ச எந்த வண்டியில கொண்டு போனாங்களோ அதே வண்டியில தண்ணியை கொண்டு வந்து அணைச்சிருக்காங்க. டேட் நடந்தது. மக்கும் குப்பை ப்ராசஸ் பண்றதுக்கு 200 கோடி ரூபாயில சரி 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 குப்பை ஓகே திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம். மக்கும் இதுல இவங்க எலக்ட்ரிசிட்டியா மேலாண்மை பூங்காவை சாத்தியமான திராவிட மாடல் அரசு தான் சரி ஓகே ஓகே ஒரு முன்மாதிரியான ஒரு திட்டமா நாங்க துவங்கி இருக்கிறோம். டைம் ஓகே ஓகே